Exercise 2.9 fourth sum. How many terms of the series 1 cube plus 2 cube plus 3 cube plus etc. goes on? Okay, இது வரைக்கும் போகுதுன்னு தெரியல. ஆனால் எத்தனை டேர்ம்ஸ் வரைக்கும் should be taken to get the sum 14,400. அதாவது இந்த கியூப் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, 1 cube 2 cube plus 3 cube எட்ஸெட்ரான்னு போயிட்டு இருக்கு இல்லையா, இதில் எத்தனை டேர்ம் வரைக்கும் எடுத்தோம் அப்படின்னா அதோடைய சம் வந்து 14,400 வரும் அப்படிங்கிறது தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அண்டர்ஸ்டாண்டா? ஸோ நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னு பாருங்கள். லெட் n be the number of terms such that 1 cube plus 2 cube plus 3 cube plus etc. plus n cube is equal to 14,400. அதாவது எத்தனை டேர்ம்ஸ் வரைக்கும் நமக்கு தெரியல, தெரியாத டேர்ம் என்ன எடுத்துக்கிட்டேன்னா என்னன்னு எடுத்திருக்கேன். அப்போ 1 cube plus 2 cube plus 3 cube plus etc. அப் டு n cube வரைக்கும் எடுத்தோம் அப்படின்னா 14,400 வர மாதிரி எடுத்திருக்கேன். சரிங்களா? ஓகே, இப்போ இது வந்து சம் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் கியூப்ஸ் ஆஃப் சம் ஆஃப் கியூப்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸுங்களா. இப்போ இதோடைய ஃபார்முலா வந்து என்ன நமக்கு நல்லாவே தெரியும். n இன்ட்டு n + 1/2 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 14,400. கரெக்டாக? அப்போ இதில் இருந்து என்ன பண்ண போகிறோம்னா n வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இந்த ஸ்கொயர் ரைட் சைட் பண்ண என்ன ஆகும், ஸ்கொயர் ரூட் ஆயிருமா. ஸோ n இன்ட்டு n + 1/2 is equal to square root of 14,400 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். கரெக்டா? சரி, இப்போ இதில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி பிரிக்கலாம், 144 இன்ட்டு 100 பிரிக்க முடியும். ஏன்னா 144 ஸ்கொயர் நம்பர், 100 ஸ்கொயர் நம்பர். 144 12ஓட ஸ்கொயரா, 12 சார் 144. அதே மாதிரி 100 எடுத்துட்டிங்கன்னா 10 10 சார் 100. அப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னு என்ன கிடைக்கும், 12 இன்ட்டு 10. ஸோ 12 10 சார் 120 அப்படின்னு கிடைக்கும். n இன்ட்டு n + 1/2 is equal to 120 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. சரி, இப்போது n இன்ட்டு n + 1/2 வந்து 120 அப்படின்னா இந்த 120 வர மாதிரி இந்த எண்ணை வந்து ஒன்று மாற்றணும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணி என்னோடய வேல்யூ என்ன வருது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரெண்டு விதமாக பண்ண முடியும். சரியா? சரி, நம்ம என்ன வகையில் பண்ணலாம், ஈஸியாக இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 120 வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி பிரிக்க முடியும், 15 8s are 120. we know that 15 8s are 120 அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் நமக்கு n இன்ட்டு n + 1/2ன்ற ஃபார்மேட்டில் வரணும், /2 வரணும் இல்லையா. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 15 இன்ட்டு 8ஓட 2 மல்டிப்ளை பண்ணுறோம், அந்த 2 வந்து டிவைட் பண்ணுறோம். இப்படி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 15 இன்ட்டு 8 தான், 2ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். சரி, மீனிங் நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 15 இன்ட்டு 8 2s are 16/2 கிடைச்சிக்குமா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் இது எப்படி பிரிக்கிறேன்னு பாருங்கள். 15 இன்ட்டு இந்த 16 15 + 1 அப்படின்னு பிரிக்க முடியும் இல்லையா. ஸோ n இன்ட்டு n + 1/2 is equal to என்ன கிடச்சிருக்கு, 15 இன்ட்டு 15 + 1/2. இதே சேம் மாடல் இருக்கா. அப்போ என்னுக்கு பதிலாக என்ன இருக்குது, 15 இருக்குது. therefore n is equal to 15. கரெக்டாக? அப்போது there should be 15 terms to be added to, that is 1 cube plus 2 cube plus 3 cube plus etc. plus 15 cube is equal to என்ன கிடைக்கும், 14,400 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த ரெக்கார்டு சிம்பிளாக ரைட் பண்ணோம் அப்படின்னா ரெக்கார்டு டேர்ம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15. அப்போ 15 டேர்ம்ஸ் வரைக்கும் சம் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 14,400 அப்படின்ற ஆன்சர் வந்து கிடைக்கும். தட்ஸ் ஆல்.